அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிட்காயின்ல என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். பிட்காயின்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் வந்துட்டு அப்புறம் ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு, அப்புறம் கீழே விழுந்திருக்கு. அதுலயும் சைட்வேஸ் மார்க்கெட் நடந்திருக்கு. இப்ப நான் ஓபன் பண்ண கேண்டில்ல 5 மினிட்ஸ்ல ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அந்த ஒரு என்ட்ரி 1200 பாயிண்ட் ஒரு என்ட்ரில வந்திருக்கு. அப்புறம் செல் ட்ரெண்ட் நம்ம ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாக்குறேன் எவ்வளவு என்ட்ரி வந்திருக்கு. இது என்ட்ரி கிடையாது, என்ட்ரி இல்லை, ஆக்சுவலா இது மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகலைங்க, பை சிக்னல் வரல. சரிங்களா, இங்க செல் அடிச்சிருக்கும் பாருங்க, கரெக்டா இருக்கணுங்க. சரியா, இங்க 1 இங்க 2. ஸோ நம்ம எதுக்காக ஸ்கால்பிங் பண்ணக்கூடாது. இந்த 1 2மே பாத்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்த கேண்டில் என்ட்ரி, அடுத்த கேண்டில் என்ட்ரி 150 போச்சு. ஓகே, 150. இந்த ரேலியை நம்மளால பிடிக்க முடியல. சரியா, இன்னைக்கு ஆரம்பிச்சது இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு. நேத்தோட மார்க்கெட் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ இந்த ஒரே ஒரு இதை 3 மினிட்ஸ் கேண்டில்ல இந்த சிக்னல் வரல, பட் 5 மினிட்ஸ்ல வந்திருக்கு. இருந்தாலுமே 150 பாயிண்ட்ஸ் 1 மினிட்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, பிரச்சனையே இங்கதான். எதுக்கு நம்ம 1 மினிட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது? ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, 1 மினிட்ல ஸ்கால்பிங் பண்ணலாம். இங்க பாருங்க, ஒரு 4 மணி நேரம் சைட்வேஸ் 1 2 3 4 5 என்ட்ரி. ஆனா இங்க ப்ராஃபிட் கொடுத்தது இங்க பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு வந்திருக்கு 1200 பாயிண்ட். பட் நம்மளுடைய ப்ராப்ளம் இங்கதான் இருக்கு, ரூட் காஸ். இவன் வந்தானா, இங்க போனானா 100 பாயிண்ட், அடுத்து இங்க வந்தானா 30 பாயிண்ட், 10 பாயிண்ட், 5 பாயிண்ட். ஸோ இப்படி பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும், ரொம்ப கம்மியா இருக்கும், நம்மளுக்கு புரோக்கர்லேயே போயிடும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்முடைய ப்ராஃபிட்டோட அளவு அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். எண்ட் ஆஃப் த டே யூ வில் பி கெட்டிங் ப்ராஃபிட். மினிமம் 200 பாயிண்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்ல, நம்ம பை மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செல்லெல்லாம் மறந்துடுங்க பாருங்க. இதெல்லாம் என்னது, 1400 பாயிண்ட் செல்ல நான் எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்றதே கிடையாது. பாத்தீங்களா, செல்ல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். செல்லுன்னு வருது, அவ்வளவு போயிருக்கு. 1 2 3 4 5 செல்ல எதுவுமே இல்லை, இந்த செல்லு. ஸோ நம்மளுடைய டைம் ஃப்ரேம் கம்மியாக நம்பர் ஆஃப் ட்ரேட் அதிகமாகும். ஆனால் டைம் ஃப்ரேம் அதிகமாச்சுன்னா ஒரே ட்ரேட் தான் சூப்பர் ட்ரேடா. சரிங்களா, ஸோ எப்படி இருந்தாலுமே 1 மினிட்ல நம்மளால ஒரு 200, 3 மினிட்ல 200, 5 மினிட்ஸ்ல ஒரு 1000 பிளஸ் பாயிண்ட் நம்மளால எடுக்க முடியும்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா, நன்றி.